ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என் பெயர் தினேஷ். நான் ஒரு பெரிய கம்பெனியில் வேலைக்காக அப்ளை பண்ணிவிட்டு காத்துக்கிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் இருக்கிற ஆசை மாதிரி தான் நம்மளும் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்தா நல்ல ஒரு சேல்ரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு சந்தோஷத்தில் தான் நானும் அதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வேலைக்கு நான் முக்கியமாக போகணுங்கிற எண்ணம் எப்படி வந்துச்சுன்னா, எனக்கு மொத்தம் ரெண்டு பெரியப்பா பசங்களுமே எங்கள் அப்பா தான் லாஸ்ட்டு பிறந்தவங்க. மொத்தம் 3 ஆம்பளை பிள்ளைங்க. அத்தை யாருமே கிடையாது. 2 பெரியப்பாவுமே பார்த்திங்கன்னா வெளியூரில் தான் எங்கள் ஊர்லேருந்து ஒரு 1 மணி நேரம் தொலைவில் இருக்கிற ஊர்களில் அவங்க தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா சொந்த ஊர்லேயே இருந்தார். லாஸ்ட்டு பையங்கிறதுனால சொந்த ஊர்லேயே இருந்தாங்க. அவங்களோட பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஊரில் விசேஷம் இந்த மாதிரி ஏதாச்சும் கல்யாணம் அப்படின்னா பெரியப்பா ஃபேமிலியோடு வருவாங்க. 2-3 நாள் எங்கள் வீட்டில் தங்கி இருந்துட்டு போவாங்க. எங்கள் வீடு ரொம்ப பெரிய அளவுலலாம் இருக்காது. ஒரு 2 ரூம் வச்சு ஓரளவு எங்கள் தாத்தா கட்டின மாடி வீடு தான். அப்பா கஷ்டப்படுறதுனால எங்கள் பெரியப்பாக்கெல்லாம் சரி நம்ம தம்பி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு தொழிலெலாம் நல்ல லாபமாக இருக்கிற வாசி அவன் ஏதோ ஓரளவு அப்பா பேர் சொல்லிகிட்டு இருக்கட்டும் சொந்த ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிவு பண்ணி அப்பா கிட்ட அந்த வீட்டை கொடுத்துட்டாங்க. அதனால் எனக்கு ஒரு தங்கச்சி மட்டும். எனக்கு எப்படின்னா ஒரு ஆசை என்ன எதனாலன்னா, எங்கள் பெரியப்பாவோட பசங்க பெரிய பெரியப்பாவுக்கு 2 பையன், 2வது பெரியப்பாவுக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும். எல்லாருமே ஓரளவு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நல்ல சம்பளம். எங்கள் பெரியப்பாவும் நல்ல வசதியான ஒரு நிலமையில இருந்தாங்க. அவங்க பசங்களாம் பெரிய பெரிய காலேஜில் படித்தாங்க. நல்ல பேர் சொல்லக்கூடிய ஒரு பெரிய நிறுவனத்தில் படித்து அதுக்கப்புறம் பெரிய ஒரு நிறுவனத்திலேயே வேலை கிடச்சிச்சு அவங்களுக்கு. அதனால் அவங்க வாழ்க்கையில் நல்ல ஓரளவு சம்பளமே எல்லோரும் 1,00,000 ரூபாய்க்கு மேலே வாங்குகிற அளவுக்கான ஒரு திறமையான ஒரு பெரிய லெவலில் இருந்தாங்க எல்லாருமே. அதனால் எங்கள் அப்பாவுக்கு என்ன ஒரு ஆசைன்னா, அவங்க பிள்ளைங்களாம் வேலை அது எல்லாருக்கும் இருக்கிறது தானே. இப்போ நம்ம அண்ணன் தம்பிங்களே இருந்தாலுமே அண்ணன் பையனோ இல்லை தம்பி பையனோ எப்படி இருக்கிறாங்கங்கிறத பார்த்து தான் நம்ம ஊரில் எல்லாம் அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, நீ என்ன எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன தான் சொல்லுவோம். அடுத்தவங்கள மாதிரி நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது, அவங்கள மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாலும், ஒரு மனசு அது மாதிரி தான் சொன்னாலும் நம்மளாம் அது மாதிரிலாம் நினைக்கக்கூடாதுப்பா, அவங்கள மாதிரிலாம் இருக்கணும்னு நினைக்கக்கூடாது, நம்மளுக்கு என்ன விதிச்சிருக்கோ அதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஆனால் அதையும் தாண்டி ஒரு மனசு என்ன சொல்லணும் நமக்கு அப்படின்னா, அவங்க பையன்லாம் அப்படி இருக்காங்க, நீங்கள் ஏன் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் யாராச்சும் அம்மாவோ அப்பாவோ 2 பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க சொல்கிறவங்களா தான் இருப்பாங்க. அது மாதிரி தான் எங்கள் அம்மா அப்படி கிடையாது. அப்பாவுக்கு அந்த ஒரு எண்ணம் இருந்துச்சு, நம்ம அண்ணன் பசங்களாம் வேலை பார்க்குற மாதிரி நம்ம பையனும் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்கணும் அப்படின்னு அவர் யோசித்தார். அதனாலேயே அவர் ஒரு கடன்லாம் வாங்கி தான் வயல்லாம் அடகு வச்சு என்னை ஓரளவு அவங்க அளவுக்கு பெரிய கல்லூரியில் படிக்க வைக்கணுனாலும் ஓரளவு பணம் கட்டி ஓரளவு இது பண்ணுற அளவுக்கு ஒரு காலேஜில் படிக்க வச்சார். நானும் அரியர் எதுவுமே இல்லாமல் படித்து முடித்தேன். நான் ரொம்ப நல்லா படிக்கிற பையனும் சொல்ல முடியாது. ஓரளவு சுமாரான ஒரு மார்க் எடுக்கக்கூடிய ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட்டு தான். அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணிவிடுவேன். ஜஸ்ட்டு பாஸு அந்த மாதிரி கிரேடில் வர்ற மாதிரியான ஒரு பையன்தான். எனக்கு அப்பா இதையே சொல்லிக்கிட்டு இருந்தனால ஃபைனல் இயரில் எனக்கும் ஒரு எண்ணம் வந்துச்சு, ஏன் அப்பா சொல்கிறாரு, நம்ம ஏன் அதை நம்ம மனசார நினைக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு, அப்புறம் எனக்கு ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, நான் காலேஜெலாம் முடித்ததுக்கப்புறம் என்னோட பெரிய பெரியப்பா வீட்டில் அவங்க பையன் வேறு வீடு வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பெரிய வீடு இருந்துச்சு. இருந்தாலும் அவர் சம்பாதியத்தில் ஒரு நல்ல ஏரியாவில் வீடு வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு எங்களையெல்லாம் பத்திரிக்கை வச்சுட்டு கூப்பிட்டு போனாங்க. எல்லாருக்கும் கூப்பிட்றப்பே பெரிய தட்டு எல்லாமே வச்சு ரொம்ப கிராண்டாக தான் இது பண்ணாங்க. அதனால சரின்ட்டு நாங்களும் குடும்பத்தோடு போயிருந்தோம். அப்பா நான் எல்லாருமே குடும்பத்தோடு போயிருந்தோம், தங்கச்சி எல்லாருமே. போனப்போ அவங்க பெரியப்பா வீட்டில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். அவங்க வீட்டுக்கும் அந்த அண்ணன் வாங்கியிருக்க வீடுக்கும் ஒரு 1/2 மணி நேரம் தொலைவில் இருந்தாங்க. வீட்டை பார்த்திங்கனாலே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. எல்லாருக்குமே வீடுங்கிறது ரொம்ப நம்ம சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும், ஒரு பெரிய வீடு வாங்கணுங்கிறது ஆசையாக தான் இருக்கும் எல்லாருக்குமே.
நம்ம பெரிய லெவலில் வந்து அச்சீவ் பண்ண முடியலனாலும் ஏதோ ஓரளவுனாச்சும் ஒரு சொந்த வீட்டில் இருக்கணுங்கிற கனவு நிறைய பேர்கிட்ட இருக்கும் மனசுக்குள்ளே. அதே மாதிரி தான் அவர் அந்த வீடு வாங்கியிருந்தது ரொம்ப ஒரு கிராண்டாக வந்து செஞ்சுருந்தாங்க. கிரகப்பிரவேசம் அதெல்லாம் செஞ்சுருந்தாங்க. அப்போ வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் சொந்தக்காரவங்க எல்லாருமே வந்து அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப ஒரு இதாக பேசினாங்க. அந்த அண்ணனை பற்றி ரொம்ப ஒரு பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கேட்குறப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து நம்ம பையனும் இது மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தோணுச்சு. எனக்கே அந்த விஷயம் தோணுச்சு. அதாவது இவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு 3-4 வருஷத்துலேயே இவ்வளோ பெரிய இதில் வந்திருக்காருன்னா, நம்மளும் இது மாதிரி கம்பெனியில் வேலை பார்த்தா நம்மளுக்கும் வந்து ஒரு நல்ல இடம் கிடைக்கும். நம்மளும் ஒரு நல்ல அம்மா அப்பாவை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை தான் எனக்கு வந்துச்சு. அப்பா பஸ்ஸில் வரப்போ கூட சொல்லிக்கிட்டே வந்தார், பார்த்தியாடா அவங்க பெரியப்பா பையனையெல்லாம். நான் பொறாமைக்காக சொல்லலை தம்பி, ஆனால் வந்து இந்த அளவுக்கு அந்த பையன்லாம் வந்து ஒரு 25-26 வயது தான் ஆகுது, அதுக்குள்ளேயே வந்து சொந்தமாக வீடு வாங்கிட்டான். அதெல்லாம் ஒரு அப்பாவுக்கு ஒரு பெருமை தானே. அதனால் நீயும் இந்த மாதிரி ஏதோ உன்னால் முடிஞ்சது ஏதாச்சும் செய்யணும் தம்பி, அப்போ தான் எனக்கு ஒரு நல்ல ஒரு பேராக இருக்கும். ஏன்னா நான்லாம் அவங்களோட ரொம்ப வசதியில் கம்மி தான், இருந்தாலும் வந்து ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உன்னை படிக்க வச்சுருக்கேன், அதுக்காகனாச்சும் நீ ஏதாச்சும் ஒரு நல்ல வேலை பார்க்கணுண்டா அப்படின்னு சொல்லி என்கிட்ட வர்றப்போ கூட சொல்லிக்கிட்டு வந்தார். எனக்குமே அந்த எண்ணம் வந்துருச்சு, மனசளவில் வந்துருச்சு. நம்மளும் ஏதாச்சும் முயற்சி பண்ணி ஒரு நல்ல கம்பெனியில் வந்து வேலைக்கு வந்து நம்ம போகணும் அப்படின்ட்டு. நானும் வந்து எங்கள் பெரியம்மா வீட்டு அண்ணன் எல்லாருக்கிட்டையுமே வந்து ரெஸ்யூம் கொடுத்து கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போக்கி வேக்கண்ட் இல்லைப்பா, நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னே சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத அடுத்த வர பகுதியில் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.